ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பியாண்ட் எவ்ரி திங் சேனல். நம்ம 100 ரூல்ஸ் ஆஃப் மணி சீரிஸ் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரூல் நம்பர் 12. இந்த ரூல் நம்பர் 12 என்ன பார்க்க போகிறோன்னா, த ரூல் ஆஃப் 20x. என்னது ரூல் ஆஃப் 20xன்னு பார்க்குறீங்களா? நம்மளுடைய டேர்ம் பிளான் வந்துட்டு என்ன மெச்சூரிட்டி அமௌண்ட்டுக்கு நம்ம செலக்ட் பண்ணணுன்றதுக்கு யூஸ் பண்ணுறது தான் இந்த ரூல் ஆஃப் 20x. அதாவது சப்போஸ் உங்களுடைய அனுவல் இன்கம் வந்துட்டு 5 lakhs அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 20 into 5, அதாவது 1 crore. உங்களுடைய அனுவல் மெச்சூரிட்டி அமௌண்ட் வந்துட்டு உங்களுடைய டேர்ம் பிளானுக்கு நீங்கள் என்ன செலக்ட் பண்ணணும்னா 1 crore அமௌண்ட் வந்து மெச்சூரிட்டி அமௌண்ட் இருக்கிற மாதிரி செலக்ட் பண்ணணும். இதுதான் வந்துட்டு த ரூல் ஆஃப் 20x. பட் இதில் வந்துட்டு சில மிஸ்டேக்ஸ் நம்ம பண்ணுவோம். அதை எப்படி அவாய்ட் பண்ண போகிறோன்றதை இந்த வீடியோலேயே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு நீங்கள் செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோவை மெயினாக செக் பண்ணிக்கோங்க. அது 98 to 99% மேலே குறையாமல் இருக்கிற மாதிரி செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம போன பின்னாடி நம்ம ஃபேமிலி தான் போயிட்டு கிளைமை செட்டில்மெண்ட் கேட்பாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்துட்டு பல ரூட்ஸ் சொல்லிவிட்டு அவாய்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நல்ல எத்திக்கல் கம்பெனியாக பார்த்துட்டு கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ 98-99% மேலே இருக்க மாதிரியான கம்பெனிஸை சூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு. இப்போ நம்ம இதில் வந்துட்டு என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுவோன்றதை அவாய்ட் பண்ணுறத பார்ப்போம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, பார்ட் பேமெண்ட் ஆப்ஷன். அதாவது சப்போஸ் நீங்கள் உங்களோட ஏஜ் வந்துட்டு 33ன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் வந்துட்டு 65 ரிட்டையர்மெண்ட் ஆகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கீங்க. ஸோ 65 ஏஜ் வரைக்கும் நீங்கள் வந்துட்டு ஒரு டேர்ம் பிளான் எடுக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கீங்க. இப்போ பேங்க்கில் என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களுடைய ப்ரீமியம் வந்து அரௌண்ட் ஒரு 21,000 பெர் இயர் வருதுன்னு வச்சுக்கோங்க. ரிமைனிங் வந்துட்டு 65னா இப்போ 33 மைனஸ் பண்ணிங்கன்னா 32 இயர்ஸ் நீங்கள் ப்ரீமியம் பே பண்ணணும் அப்புறம் 65 ஏஜ் வரைக்கும். ஸோ இயர்லி 21,000னா அரௌண்ட் 6.72 lakhs வந்துட்டு நீங்கள் ப்ரீமியம் பே பண்ணுற மாதிரி இருக்கும் இயர்லி ப்ரீமியம். இப்போ பேங்க்கில் ஒரு ஆப்ஷன் கொடுப்பாங்க, சார் நீங்கள் அவ்வளோலாம் பண்ண வேணாம், நீங்கள் ஒரு பார்ட் பேமெண்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கலாம்ல சார். 10 years நீங்கள் பே பண்ணிங்கன்னா போதும், உங்கள் ப்ரீமியம் வந்து லைட்டாக இன்க்ரீஸ் ஆகும். அதை நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 50% வரைக்கும் உங்களுடைய ப்ரீமியம் சேவ் ஆகும்னு சொல்லுவாங்க. இதை கேட்குறதுக்கு நல்லா தான் இருக்கும், பார்க்குறதுக்கும் ஸ்வீட்டாக தான் இருக்கும். பட்டு இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், இதை கேட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு இந்த பார்ட் பேமெண்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணலாமா வேணாமான்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. அதாவது 10 years ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா 35,000 சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடி இருந்தது பார்த்தீங்கன்னா 21,000. ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 14,000 வரும். நீங்கள் அப் டு 43 ஏஜ் வரைக்கும் நீங்கள் பே பண்ணால் போதும், 3.5 lakhs தான் வருவாங்க. முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 6.7 lakhs, இப்போ 3.5 lakhs தான் பே பண்ணலாம் போதும். 22 இயர்ஸ் வந்து உங்களுக்கு மிச்சமாகும். நீங்கள் 10 yearsலேயே 35,000 பே பண்ணிவிட்டு உங்களுடைய பேமெண்ட் முடிச்சிடலாம் சார். அப் டு 65 வரைக்கும் நீங்கள் எந்த பேமெண்ட்டும் பே பண்ண தேவையில்லைன்னு சொல்லுவாங்க. பட் பார்த்தீங்கன்னா இந்த 14,000 இந்த டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா, இந்த 35க்கும் 21,000 உள்ள டிஃப்ரென்ஸான 14,000 10% இன்வெஸ்ட்மெண்ட் தர ஒரு எஸ்ஐபி பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. அதாவது அப் டு 10 years வரைக்கும் நீங்கள் ரெகுலர் 21,000 பே பண்ணிவிட்டு இந்த மிச்சம் இருக்க 10,000, அதாவது அவங்க அடிஷ்னல் சொன்னாங்க இல்லையா, அந்த 14,000 ஒரு 10% ரிட்டர்ன் தர ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட் மாதிரியான எஸ்ஐபி பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப் டு ஒரு 10 yearsல அது வந்து உங்களுக்கு 2.5 lakhs கிடைக்கும். என்னடா 2.5 lakhs தானே வருது, அவங்க 3.5 lakhs வந்து சேவிங் சொல்கிறாங்களே, இதோட பெட்டராக தானே இருக்குன்னு சொல்கிறீங்களா? இன்னும் முடியலை, வெயிட் பண்ணுங்கள். ஸோ வந்துட்டு அவங்க சொல்கிறது 10 yearsலாம் முடிச்சிருவாங்க. மிச்சம் 22 years இருக்கு இல்லையா, இந்த 2.5 lakhs 22 இயர்ஸுக்கு நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம், அப்படியே விட்டுருங்க அப் டு உங்களுடைய 65 ஏஜ் வரைக்கும். அப்போ தான் இந்த ஸ்டோரி வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகும். நீங்கள் வந்துட்டு உங்களுடைய 65 ஏஜில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்த இந்த 14,000 2.5 lakhs அக்யூமுலேட் ஆச்சு இல்லையா, இது எவ்வளோவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அரௌண்ட் 20.5 lakhs. அதாவது உங்களுக்கு 3 lakhs சேவிங்ஸ்ன்னு சொல்லிவிட்டு நீங்கள் 10 வருஷத்துலேயே உங்களுடைய ப்ரீமியம் முடிக்க சொல்லிவிட்டு உங்களுக்கு லாஸ் எவ்வளோ வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 17 lakhs. இந்த 20.5 lakhs இருக்கு இல்லையா, இது வந்து அப் டு 65 ஏஜ் வரைக்கும் இந்த 14,000 + 2.5 lakhs அக்யூமுலேட் ஆனது ஹோல்டு பண்ணாலே உங்களுக்கு வந்துட்டு 20.5 lakhs கிடைக்கும். இதுதான் ஆப்பர்ச்சுனிட்டி காசுன்றது. ஸோ இந்த மாதிரியான பார்ட் பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்கன்னா தயவு செய்து சூஸ் பண்ணாதீங்க. இது மாதிரியான ட்ராப்பில் மாட்டிக்காதீங்க. இது மாதிரியான அடுத்த மிஸ்டேக்ஸ் என்னென்ன பண்ணுன்றதையும் அடுத்தடுத்த ரூல்ஸில் வரும்போது சேர்த்து சொல்ல ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.